பாக்கியராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவரோட படத்தோட இன்ட்ரோ சீன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் இருக்குது, ஓகேயா? அந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ சீன் வரும். என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு ட்ரோப் இருந்துச்சு. அதாவது வந்து சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்க முடியாது, மாவு அரைக்கிறேன், வாட்ச் கொடுக்குறேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிற ஹீரோ ட்ரோப் இருந்துச்சு. அதை இவர் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாப்பிட்டுட்டு ஹோட்டல்காரன் வந்து காசு வாங்கி போட்டே இருப்பான். அப்போ ஒரு வாட்ச் வரும். என்ன நிமிர்ந்து பார்த்தா பாக்கியராஜ் சார் இருப்பார். இப்படி இருப்பார். அவன் வந்து அந்த டைமில் என்ன ஆகுனா, இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும் எல்லா படத்துலையும். அவன் ஹோட்டல்காரன் வந்து வாட்ச் வாங்கிட்டு சரி போ, இது 10 ரூபா தான் தருவான்னு அனுப்பி விட்ருவான். அனுப்பிவிட்டு இவர் திருப்பி வந்து கேட்பார், என் ஃப்ளாஷ்பேக் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு. அதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, ஹோட்டல்காரன் கீழே குனிஞ்சு 10 வாட்ச் எடுப்பான். டெய்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பிரில்லியண்டாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு கிடையாது, ஊரு பூரா பிரச்சனைக்கு மூட்டு போடா. ஒரு தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சீன், ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணும். ஆனால் அவருக்கு பிடிக்காது, கில்ட்டியாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த விநாயகர் சிலைகிட்ட போய் பேசுவார். கடவுளே, நான் நல்லவனாக இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல, இந்த உலகம் என்னை மாற்றிருச்சு, என்னை மன்னிச்சிருப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, நீ அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பார். யார்கிட்ட? சிலைகிட்ட. இந்த சிலை எப்படி அப்ரூவல் கொடுக்கும்? அமைதியாக இருக்கும். அப்புறம் இவர் சொல்லுவார், ஓகே மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிறேன்.